பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, வணக்கம். நம்முடைய முதல்வர் நாள்தோறும் மக்களை பற்றி சிந்திக்கின்ற முதல்வர். அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், சாதாரண சாமானிய மக்கள், பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தான் பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளாக நிதியை மத்திய அரசு தந்தாலும் தராவிட்டாலும் என்னுடைய மக்களை காக்கின்ற முதல் சிப்பாயாக நின்று நான் கண்ணும் கருத்துமாக தமிழ் சமுதாயத்தினுடைய, தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காக நாளும் பாடுபடுவேன் என்று கண்டுஞ்சாமல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு முதல்வர் தளபதிகளுடைய கட்டளையின்படி இன்றைக்கு தமிழ்நாடு எங்கும் இந்த மோடி அரசினுடைய மக்கள் விரோத போக்கையும் அதற்கு துணை போகின்ற எடப்பாடியும் கண்டித்து ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் மாலை 5 மணி அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற மோடி அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் தளபதியின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் இன்னல் வருகின்ற நேரத்தில் எல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவரின் தலைமையில் இயங்குகின்ற காரணத்தால் 2 மாதங்களுக்கு முன்புதான் 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க நினைக்கின்ற மோடி அரசை கண்டித்து இதே பாளை ஒன்றியத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு பட்ஜெட்டில், மத்திய அரசுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத மோடி அரசை கண்டிக்கின்ற வகையிலும் இந்தியாவில் இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களை எல்லாம் வஞ்சிக்கின்ற முறையில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய கைக்கூலியாக இருக்கின்ற நம்முடைய மோடி அமெரிக்காவுடைய எப்ஸ்டீன் ஃபைலுக்கு பயந்து இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்புக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல 56 இன்ச் பாடியாக இருந்தாலும் நெடுஞ்சான்கடையாக ட்ரம்பருடைய காலடியில் விழுந்து இந்தியாவுடைய தகுதியை, மரியாதையை, சுயமரியாதை அடக வைத்திருக்கின்ற இந்த மோடி அரசை கண்டிக்கின்ற தெம்பு எடப்பாடிக்கும் இல்லை. என்னுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா என்று பேசுகின்ற திரைப்பட நடிகனுக்கும் இல்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் மோடி அரசுடைய ஏகாதிபத்தியத்திற்கு, வருமான வரித்துறைக்கு, அமலாக்கத்துறைக்கு பயந்தவர்கள் என்ற காரணத்தால் அதை எதிர்க்கின்ற குரல் வலிவு இல்லாதவர்கள், தொடை நடுங்கிகளாக இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு மோடியை எதிர்க்கின்ற இந்திய அளவில் ஆற்றல் பெற்ற தலைவராக, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் வழிகாட்டுகின்ற தலைவராக, மோடிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள்தான் தமிழ்நாட்டு மக்களை மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற தாய்மார்களை, விவசாயிகளை வஞ்சிக்கின்ற இந்த மோடி அரசை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன ஆர்ப்பாட்டம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அமெரிக்காவுடைய விளைபொருளுக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு பொருள் இந்தியாவிற்கு வருகிறது என்று சொன்னால் 30%, 150% நம்ம வரி விதித்தோம் இதுக்கு முன்பு. இப்போது மோடி என்ன அறிவித்திருக்கிறார் தெரியுமா? மோடியை ட்ரம்ப் கூப்பிட்டாரு, நீ ரஷ்யாட்ட பெட்ரோல் வாங்கினா உனக்கு நான் 25% வரி போட்டுருவேன், 50% வரி போட்டுருவேன். அது மாத்திரமல்ல, எஃப்சின்னு ஒரு ஃபைல் வந்திருக்கு. அந்த ஃபைல் ரிலீஸ் ஆகல. காஷ்மீர் ஃபைல் பார்த்திருப்பிய, நிறைய ஃபைல்லாம் படம் பார்த்திருப்பிய. இப்ப எஃப்சின்னு ஒரு ஃபைல் வந்திருக்கு. பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் யூடியூப் பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அமெரிக்காவுக்கும் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போகிற நம்முடைய மோடியும் அதானியும் அதுல சிக்கிட்டு இருக்காங்க. அதுல அவருடைய படம் இருக்கு. அதை வெளியிட்டுடுவேன்னு சொன்ன ட்ரம்புக்கு பயந்து இன்றைக்கு மோடி அமெரிக்காவுக்கு இந்தியா அடமானம் வச்சுட்டாரு. அமெரிக்காவில் இருந்த எந்த பொருளா இருந்தாலும் இந்தியாவுக்கு இனி வரி கிடையாது. இதுக்கு முந்தைய 150% வரி போட்ட மோடி இந்திய அரசாங்கம் இன்றைக்கு முதல் முறையா இன்னைக்கு காங்கிரஸ் இத்தனை ஆண்டு காலம் ஆண்டிச்சு இந்தியாவை. விவசாய பொருளை பொறுத்தவரை வெளிநாட்டு சந்தைக்கு இதுவரை நம்ம அனுமதி வழங்கவே இல்லை, அந்த சந்தையை திறந்தே விடல. ஆனா இன்றைக்கு முதல் முறையா மோடி விவசாய சந்தையை இன்னைக்கு வெளிநாட்டுக்கு, அமெரிக்காவுக்கு குறிப்பா திறந்திருக்கிறாரு. நான் ஏதோ மேடையில் திமுக வேண்டி, தளபதிக்காக வேண்டி, காங்கிரஸ் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள்லாம் பேசணும்னு நினைச்சிடாதீங்க.
இன்னும் 2 அல்லது 3 மாத காலத்தினுடைய அதனுடைய பாதிப்பு நமக்கு தெரிய போகுது. நம்ம விற்கிற பழங்கள் இருக்கு தெரியுமா, காய்கறிகள், பல்லாரி, உருளைக்கிழங்குல இருந்து பழங்கள்லாம் விற்கிறோம் தெரியுமா, இன்னும் அதை விட குறைஞ்ச ரேட்டுக்கு அவன் கொடுக்க போறான். அமெரிக்கால இருந்து அனுப்புற எந்த பொருளுக்கும் வரி கிடையாது இந்தியாவில். ட்ரம்ப் கூப்பிட்டு காதை திருக்கி மிரட்டிட்டார் மோடியை. பாதிக்கப்படுறது யார்? நம்ம விவசாயி தான் பாதிக்கப்பட போறோம். இந்தியாவுடைய விவசாயிகள் பாதிக்கப்படும். நாங்க ஏதோ ஆர்ப்பாட்டம் நடத்தணும், நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்கு வேண்டி சொல்லல. இதை ஏன் சொல்றோம்னா, அந்த பொருள் வந்து இதுவரை அமெரிக்கா வெளிநாட்டுல இருந்து பொருள் வந்து அங்க வரி உண்டு, நம்ம ரேட்டுக்கு அவங்களால கொடுக்க முடியாது. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா பொருளையும் நம்ம இந்திய நாட்டில் விவசாயி விளைவிச்சு உரம் போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து நம்ம மார்க்கெட்டில் கொண்டு சந்தையில் கொண்டு விற்கிறோம்ல, அதை விட குறைஞ்ச ரேட்டுக்கு அவங்க கொடுக்க போறாங்க. வந்து அதனுடைய விளைவு நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள்லாம் பாதிக்கப்பட போறோம். இதை கண்டிச்சுதான் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியும் பேசுறாரு. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுறாங்க. ஆனா பேச விடுறதில்லை. ஏன் பேச விடுறதில்லை? அவர் சொன்ன மாதிரி சீனாக்காரன் நம்ம இந்தியா கூட வந்துட்டான், ஒரு பகுதியை பிடிச்சிட்டான், 2000 ஏக்கர் பிடிச்சிட்டான். அதை பேசுறதுக்கு ராகுல் காந்தி பேச முற்படும்போது பேச விடாம குக்கர் விடுறாங்க, சத்தம் போடுறாங்க பிஜேபி காரலாம். ஏன்னா மோடினா பெரிய பிரம்மன், எனக்கு மோடி பிம்பமாக தான் இருந்தாரு. ஆனா சேராத இடம் சேர வேண்டாம் மாதிரி எங்கேயே போய் மாட்டிக்கிட்டு அடிக்கடி வெளிநாட்டு போறாரு. நீ பார்த்திருப்பீங்க, இந்தியாவில இருக்க மாட்டார். பாராளுமன்றத்தில் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார், எந்த பேட்டியும் கொடுக்க மாட்டார். இதுவரை இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலே ஒரு பிரதம மந்திரி, நிருபர்களை சந்திக்காத பிரதம மந்திரி, பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாத ஒரே பிரதம மந்திரி யாருன்னு இவர் மோடி தான். ஏன் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போறாரு? அதுக்குள்ள உள்ள போக விரும்பல. ஏன்னா அது பெரிய அசிங்கம், கேவலப்பட்டு கீர்த்திப்பட்டு போய் கிடக்காரு. அதனுடைய விளைவு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு நம்ம இந்திய நாட்டை அடமானம் வச்சுட்டாரு. நம்ம பொருட்கள்லாம் விலை, இந்தியாவுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட போறோம். இது ஒரு பக்கம். 100 நாள் வேலை திட்டம் உங்களுக்கு தெரியும். அவர் சொன்ன மாதிரி அன்னை சோனியா காந்தியினுடைய தலைமையில நம்முடைய கூட்டணி அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 2004 ஆட்சியில் இருந்த நேரத்தில் மன்மோகன் சிங் மிகச்சிறந்த ஆட்சி இந்திய நாட்டுக்கு தந்தார். அந்த நேரத்தில் தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் எண்ணற்ற மக்கள், கிராம மக்கள் இன்றைக்கு வந்து சுயமரியாதையோட வேலை செய்து பணம் பெற்று, அது கூட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாசம் 4 மாசம் சேர்ந்துதான் உங்களுக்கு பணம் வரும் அக்கௌண்ட்ல. அது கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல தடவை கடிதம் எழுதி மத்திய அரசுக்கு நிதி ஒதுக்க சொல்லிதான் போராடிதான் அந்த நிதியை ஒதுக்கப்படுது. இப்ப என்ன சொல்றாங்க மத்திய அரசு, இவ்வளவு நாள் 100%, அதாவது 100 ரூபாய் சம்பளம்னா 150 ரூபாய் உங்களுக்கு கொடுக்காங்க, 100 எவ்வளவு கொடுக்குறாங்க, அது முழு தொகை மத்திய அரசாங்கம் தான் வழங்குச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, 125 நாள் வேலை தருவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளத்துல 60% தான் மத்திய அரசாங்கம் வழங்கும், 40% நீ மாநில அரசு தான் வழங்கணும் அப்படின்னு இந்தியாவில் இருக்க மாநில அரசாங்கத்துக்கு பூரா சொல்றாங்க. ஆனா மாநில அரசாங்கத்துக்கு பூரா நமக்கு செலுத்துற நிதியை வந்து திருப்பி தர மாட்டேங்க. கடந்த ஆண்டு மாத்திரம் தமிழ்நாட்டிலிருந்து 6.5 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி மூலம் நம்ம இந்தியாவினுடைய அரசாங்கத்திற்கு நம்முடைய வரி பணத்தை கொடுத்திருக்கோம். ஆனா கொடுத்த ரூபாய் வந்து வெறும் 58,000 கோடி தான். கொடுத்தது வந்து 6,50,000 கோடி, நமக்கு திருப்பி கிடைச்சது வெறும் 58,000 கோடி கடந்த ஆண்டு. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ அவங்க மாறுற மாநிலத்துக்கு நிறைய கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு திருப்பி தர மறுக்கிறார் மோடி. இவ்வளவு சங்கடங்கள், இவ்வளவு இளைஞர்கள். இப்ப பட்ஜெட் நடந்துச்சு, இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நிதியே ஒதுக்கல. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் மெட்ரோ ரயில் திட்டம், சென்னைக்கு போயிட்டு வரவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்க போன்ற மெட்ரோ ரயில் திட்டத்தை கலைஞருடைய ஆட்சி காலத்துல கலைஞர் அன்றைக்கு மத்திய அரசில் இடம்பெற்றிருந்த காரணத்தால் மன்மோகன் சிங்கிடம் சொல்லி சென்னையில மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தாரு. அப்போ இதே மறைந்த அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க மெட்ரோ ரயில் திட்டம் தேவையில்லைன்னாங்க. நான் ஞாபகப்படுத்துறேன், மோனோ ரயில் திட்டம் தான் வேணும், மெட்ரோ ரயில் திட்டத்தை கருணாநிதி கொண்டு வந்திருக்கிறாரு வேண்டாம்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா, சென்னையில் போற மெட்ரோ ரயில் எங்க பார்த்தாலும் மக்கள் வந்து சுதந்திரமா சுத்தமான காற்றை சுவாசி ஏசியில சாதாரண சாமானிய மக்களும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம். இப்ப 3ஆம் ரயில்வே திட்டத்திற்கு மீண்டும் மெட்ரோ திட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கு சென்னையில. அதுக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கவே இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் தான் நிதி ஒதுக்கி பணி செஞ்சுட்டு இருக்கு. அது மாத்திரமல்ல, மதுரையிலும் கோவையிலும் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு சொல்லி நம்ம கடிதம் எழுதுனா அதுக்கு அனுமதியை வழங்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே புதிய வழித்தடங்களுக்கு ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்குங்க. ஒரு இடத்தை விலைக்கு வாங்கணும்னா ஒரு மக்கள்கிட்ட ஒரு இடத்தை வாங்கினாதான் அந்த ரயில் பாதை அமைக்க முடியும். அந்த அமைப்பதற்கு, அந்த இடத்தை வாங்குவதற்கு, மக்களுக்கு கொடுப்பதற்கு பணத்தை கூட மத்திய அரசாங்கம் ஒதுக்க மறுக்குது தமிழ்நாட்டுக்கு.
எய்ம்ஸ் மருத்துவமனையை 2014 நான் கொண்டு வந்துட்டேன் மதுரையில் ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னாரு. அவர் ஆட்சிக்கு வந்து 11 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே செய்யல. ஆட்சிக்கு வந்தோடனே சொன்னார் மோடி, ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுறான்னு. நீங்க 5 ரூபாய் கூட இருக்கிறத புடுங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், நீங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டு உங்களுக்கு தெரியும். 6 மாசத்துக்கு இருக்கும் அவங்க அக்கௌண்ட்ல 256 ரூபாய் எடுக்கிறாங்களா இல்லையா அக்கௌண்ட்ல? இதுக்கு முன்னாடி எடுத்தாங்களா? மோடி வர்றதுக்கு முன்னாடி எடுத்தாங்களா? மோடி உங்களுக்கு ரூபா தரேன்னு காரணம் சொல்ல பொய்யை சொல்லிட்டு நீங்க நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அவர் பணம் எடுக்காரு. நீங்க அதை சிந்திச்சு பார்க்கணும். கொடுமையான அரசாங்கம். யாருக்கு அரசாங்கம் தெரியுமா? அவருடைய நண்பர் அதானிக்கு மட்டும்தான் அரசாங்கம். நம்ம கல்வி கடன் வாங்கலாம் தள்ளுபடி பண்ணல. ஒரு சாதாரண சாமானியன் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் எடுத்தானா அந்த கடனை கெட்டலன்னா வீட்டுக்கு வந்து ரிலையன்ஸ் கம்பெனியில் அந்த கடனை பூரா ஒப்படைச்சு ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து மிரட்டுறான். ஆனா மோடியோட நண்பர் அதானிக்கு இன்னைக்கு 10,000 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணிட்டார். இன்றைக்கு மோடி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையிலையும் அதானி கையிலையும் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்காரு. இதான் இன்னைக்கு நிலைமை. மகாத்மா காந்தியின் பேரு இருந்த வேலை திட்டத்தை முடக்கி இன்னைக்கு வந்து ராம்ஜி பிபிஜி ராம்ஜின்னு பேர் விட்டுருக்காரு. அவருக்கு ஏற்கனவே மகாத்மா காந்தியை பிடிக்காது. ஏன்னா அவங்க கட்சியில் இருக்க உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டதே அவங்க கட்சியை சேர்ந்த கோட்சை தான். வரலாறு மறந்துடாங்க. பாரதிய ஜனதா இந்து முன்னணி RSS சேர்ந்த கோட்சை தான் சுட்டு கொண்டாரு. இன்னைக்கு மோடியோட ஆட்சியில உங்களுக்கு மறந்திருக்க மாட்டேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்திலும் பீகார்லயும் பிஜேபி காரன் கோட்சேக்கு சிலை வைக்கணும்னு சொல்லி நம்முடைய மகாத்மா தேச தந்தையின் பெயரால் ஒரு சிலையை வச்சுட்டு அதை துப்பாக்கி வச்சு சுடுறான். எவ்வளவு கொடூரம் நடக்கு பாருங்க. காந்தியை சுட்டுக் கொண்டவர்கள் இந்த காந்தியினுடைய பேரை எடுத்து, அவன் காந்தினால பேர் பிடிக்காது மோடிக்கு. அவ்வளவு அக்கிரமான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். 100 நாள் வேலை திட்டம் போச்சு, விவசாயிகளுடைய வாழ்வு போச்சு, பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல, தொடர்ந்து இந்திய தமிழ்நாட்டு மக்களை மாத்திர இந்திய மக்களையே வஞ்சிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு மோடி. ஆனா இன்னும் சிலர் இருக்காங்க, புதுசா புறப்பட்ட சிலர் இருக்காங்க. நீங்க எண்ணி பார்க்கணும். என்னமோ ஊழல் ஒழிக்க போறான்னு ஒருத்தர் புறப்பட்டு இருக்காரு. அவர் வந்து 2005 68 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினார், வெளிநாட்டு கார். அந்த காருக்கு 7 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லிட்டான். 7 லட்சம் ரூபாய் அந்த திரைப்பட நடிகர் கெட்டாம நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் நீ கெட்டித்தான் ஆகணும்னு வாங்கின காருக்கே அவர் வந்து ஃபாரின் காருக்கு வரி கட்டாதவர். இன்னும் சொல்ல போனா ஒரு திரைப்படத்துக்கு 200 கோடி ரூபாய் வாங்குறவரு 15 கோடி ரூபாய் தான் கணக்கே காட்டாரு. அந்த காட்டின 15 கோடியிலையும் புலிங்கிற படத்துக்கு கணக்கு காட்டாம 1.5 கோடி ரூபாய் இப்ப ஃபைன் போட்டிருக்கா வருமான வரித்துறை. அந்த 1.5 கோடியை கட்ட சொல்லியிருக்கான். இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க படத்திலே நடிச்சு ஏமாத்தி படத்துக்கு வாங்குற கணக்கு காட்டாதவன் இன்னைக்கு ஊழல் ஒழிக்க புறப்பட்டு இருக்கான். இன்னைக்கு இவ்வளவு பேசுறான், கொள்கை எதிரியும் பேசுறான். அந்த நடிகர் மோடி எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியல. டெல்லிக்கு போயிட்டு வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஒழுங்கா மரியாதையா இருந்துக்கும், நீங்க இருக்க இடம் தெரியாம ஆக்கி போடுவேன். பெருசா சொல்றேன், படம் ரிலீஸ் பண்ணல படம் அந்த காலத்துல இருந்து சென்சார் போர்டு என்ன சொல்லுதோ அதை கேட்டாதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சென்சார் போர்டுல ஒரு காட்சியை கட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு படம் வந்துச்சு, பராசக்தியின் படம் வந்துச்சு. அந்த படத்துல 22 இடத்தை கட் பண்ண சொன்னா கட் பண்ணி தான் படம் வெளியே வந்திருக்கு. இது என்ன புதுமை? இதுல நீ விளம்பரப்படுத்துற. ஊரை ஏய்க்க புறப்பட்டு இருக்கின்ற மோடியையும் எடப்பாடியும் இந்த திரைப்பட நடிகரையும் விரட்டி அடிக்கின்றவர்கள் நம்மளை பற்றி நாளும் சிந்தித்து நமக்காக வேண்டிய பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற முதல்வர் ஸ்டாலினுடைய தளபதியுடைய கரத்தை வலுப்படுத்துகின்றவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தளபதி யாரை சுட்டிக்காட்டுகின்றாரோ அவர்களுக்கு வாக்குகளை தந்து மீண்டும் நம்முடைய வளமும் மங்காவும் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னேறுவதற்கு உங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.